வணக்கம் 45 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி வந்து 45 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. ஸ்பாட் வந்து 77 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. ப்ரீமியமில் இருந்துச்சு 101 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. 124 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங். மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் தான் போயிட்டுருக்கு. மறுபடியும் எடுத்து பாருங்கள், மார்க்கெட் ஆசிலேஷனில் தான் நிற்குது. 24,800 700 அந்தது மேலே 25. இப்போ வந்து 24,800 to 24,500 அந்த ஜோனில் வந்து ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. இந்த வாரம் இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். நாளைக்கும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆப்ஷன் டேட்டாஸும் அப்படி தான் காட்டுது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 24,600 வந்து ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. இது வந்து கரண்ட் வீக்கு 5ஆம் தேதி எக்ஸ்பைரி நாளைக்கு. அண்ட் அதே மாதிரி புட்டும் எடுத்துக்கிட்டாலும் அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ மோர் ஆர் லெஸ் மார்க்கெட் இஸ் லாக்ட் இன் தட் ஏரியா. அண்ட் இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 24,800 வந்து நிறைய அன்வைண்டிங் நடந்திருக்கு. ரெண்டு சைட்லையுமே, கால் சைட்லேயும் ஆயிருக்கு, புட் சைட்லேயும் ஆயிருக்கு. இந்த சைடில் கால் சைடில் வந்து ஆல்மோஸ்ட் 5 லட்சம், இந்த சைடு வந்து 6.5 லட்சம் ஆயிருக்கு புட் சைடில். பேசிக்லி ஸ்டாடல்ஸ் ரைட், அந்த 24,800 ஸ்டாடல் எழுதியிருப்பாங்க. ஸ்டாடலில் ரெண்டு சைடுமே ப்ரைஸ் குறையும் போதும் எக்ஸிட் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்லேட் இந்த விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்தியன் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸில் சில பேர் விளாடுறாங்களா, பெரிய லெவலில் விளாடுறாங்களான்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று போயிட்டுருக்கு. அது இருக்கட்டும், நம்ம சைடில் வந்து நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தில் ஒரு தேதி, நான் வந்து அந்த தேதி எல்லாமே வந்து ஸ்பெஷல் வீடியோ நான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி மே மாதத்துலேயும் ஒரு தேதி. மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்விங் வருது ரைட், ஒரு பெரிய ஸ்விங் வருது. பெரிய ஸ்விங் வந்தால் என்ன ஆகும்? டெல்டா மூவ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ப்ரைஸும் வந்து மேலே ஷூட் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு லெவல்லையும் ரைட் 24,600 700 800 900 ஒவ்வொரு லெவலையும் க்ராஸ் பண்ணும் போதும் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஷார்ட் கவரிங்ஸ் வரும். ஸோ ஷார்ட் கவரிங் வரும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், வொலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஐவி இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் பியூட்டி என்னன்னால், ஒரு பெரிய மூவ் வந்தோம் ஐவி வந்து பஞ்சர் ஆகுது. எப்படி? ஐவி வந்து பஞ்சர் ஆகுது. இன்றைக்கி டேட்டில் ஆப்ஷன் ப்ரைஸிங்கில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் எக்ஸப்ட் ஃபார் தி அந்த 2-3 நாள், இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் வந்து மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனே இல்லாத ஒரு சின்ன மூவாக போயிட்டுருக்கு. நேற்று விட்டுருங்க, இன்றைக்கி எடுத்துங்க, முந்தா நேற்று எடுத்துப்பாங்க, அதுக்கு முந்தின நாள் எடுத்து பாருங்கள், சின்ன மூவ் தான் இருக்குது. சின்ன மூவ் இருக்கும் போதும் வொலட்டாலிட்டி பஞ்சர் தான் ஆகிட்டுருக்கும். நேற்றும் எடுத்து பாருங்கள், மார்க்கெட் சப்ஸ்டான்ஷியலாக நேற்று வந்து ஓரளவுக்கு விழுந்துச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 303 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு ஃபியூச்சர்ஸில். நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் 300 பாயிண்ட் கீழே விழுந்தோம். ஆப்ஷன் ப்ரைஸில் ஏறல. ஏன் ஏறல? நேற்று நம்ம பார்த்தா ஐவி க்ளோஸ் அபவுட் 6% கீழே விழுந்துருந்துச்சு. இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐவி வந்து க்ளோஸ் அபவுட் 5% விழுந்திருக்கு, 4.89% விழுந்திருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ரைட், ஒரு ஆப்ஷன் ப்ரைஸிங்கில் மேஜர் போர்ஷன் வந்து இன்னைக்கு டேட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐவி தான் இருக்குது. ஐவின்றது இம்ப்ளாய்டு வொலட்டாலிட்டி ரைட். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் தனித்தனி ஐவி இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் டைரக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தோம், பிரேக் அவுட் கரெக்டாக நடந்தாலும், நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக வாங்கியிருந்தாலும் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யாரா இது கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஒரு பெரிய பொசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டாக்கையோ இல்லை அந்த இண்டெக்ஸையோ வந்து மூவ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நிஃப்டி எடுத்துக்கலாமே. இன்றைக்கி நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா 24,700 இருக்குது. நான் 24,800 இல்லை 24,900 வந்து ஹெவி கால் வாங்கிட்டு நாளைக்கு காலையில் எதை மூவ் பண்ணலாம்? மேபி ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், இது மாதிரி 2 ஸ்டாக்கில் வந்து க்ளோஸ் அபவுட் 1,000 crores 1,500 crores நான் வந்து பம்பின் பண்ணுறேன்னு சொன்னால் மார்க்கெட் சர்ன்னு மேலே ஏறும். மேலே ஏறும் போதும் நான் இந்த இடத்துல வந்து இந்த பொசிஷனை நான் எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஸோ இது மாதிரி விளாடுறாங்களா ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது மார்க்கெட்டில். எனக்கும் அது இருக்குது. மார்க்கெட் டேட்டாஸ்க்கும் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கும் சம்பந்தமே இல்லாத இருக்குன்றது. நேற்று 300 பாயிண்ட் கீழே விழுந்தோம், ஆப்ஷன் ப்ரைஸ் பெருசாக ஏறல. ஸோ சம்திங் இஸ் ரியலி ஃபிஷி. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேர் இந்தியன் மார்க்கெட்டில் எஸ்பெஷலி ரீட்டெய்லர்ஸ் ரைட், நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ் டீச் பண்ணுறவங்க வந்துட்டாங்க மார்க்கெட்டில். நான் டீச் பண்ணுறேன், ஆப்ஷன் செல்லிங் இஸ் லைக் இன்சூரன்ஸ் செல் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்பயுமே வந்து சூப்பர் டூப்பராக காசு பண்ணுவாங்க. உன் பரம்பரையோட இன்னொரு யாருக்குனையும் காணாமல் போயிடும்பா, அது ஞாபகம் வச்சுக்க ஆஸ் எ செல்லர். அன்டில் அன்லஸ் உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸை
ரைட். ஆப்ஷன் க்ரீக்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத நீங்கள் ஆப்ஷன்ஸ் விளாண்டிங்கன்னு சொன்னால் காணாமல் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் மேலே மூவ் ஆனால் நான் வந்து கால் வாங்குகிறேன், மார்க்கெட் கீழே வந்தால் புட்டு வாங்குகிற கதையெல்லாம் மலை ஏறி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் விளாடுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். லாஸ்ட் ஒரு க்ளோஸ் டு அபவுட் 2-3 மந்த்ஸாக வந்து நான் மீட் பண்ணுற நபர்கள் எல்லாருமே வந்து காசு விட்டதை வந்து ஆப்ஷன்ஸில் தான் விட்டுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு விஷயம் தெரியாத நீங்கள் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். சரி, மார்க்கெட் பற்றி வரலாம். மார்க்கெட் இன்றைக்கி ஒரு டைரெக்ஷன் இல்லாத இருந்துச்சு. எஸ், ஆஸ் யூஷுவல் முந்தா நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து மேலே தூக்குச்சு, நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் தூக்குச்சு, இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் வந்து தூக்கியிருக்கு. எவ்வளோ தூக்கியிருக்குன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 7.2% தூக்கியிருக்கு. பாலிசி பஜாரும் வந்து இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 5.5 ஏறி இருக்குது. சிடிஎஸ்எல் முந்தா நேற்று வந்து ஒரு பெரிய மூவ் வந்துச்சு. அண்ட் லாஸ்ட் 2 டேஸாக வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு பெரிய மூவ் வந்துச்சுன்னா 8% வந்துச்சுன்னா ப்ராஃபிட் டேக்கிங் நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் நேற்று வந்து யூஎஸ் டீம் வந்து சொல்லியிருக்கு தட் மோஸ்ட் லைக்லி பிஃபோர் டெட்லைன் ஜூலை எண்டுக்குள்ளே வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் அக்ரிமெண்ட் நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாயிண்ட் 1. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்கிறதுக்கு 2-3 காரணம். மெயின் காரணம் யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் பஞ்சாயத்து முடிஞ்சிடுற மாதிரி தான் இப்போதைக்கு யூஎஸோட மார்க்கெட் வந்து காட்டிகிட்ருக்கு. நேற்று கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவாக இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது டவ் ஜோன்ஸ் 240 பாயிண்ட்ஸ் மேலே அப்பாக இருந்துச்சு. கோல்டு முந்தா நேற்று சர்றன்னு மேலே ஏறினது நேற்று அப்படியே ஆசிலேட் தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் அதே லெவலில் தான் ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பிலோ 99 அபோவ் 99 உள்ள வெளியே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டைரக்ஷன் இல்லாத ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாக நிற்கிறனால பிரேக் அவுட் ஆகும்போதும், அது பிரேக் அவுட் ஆனாலும் சரி பிரேக் டவுன் ஆனாலும் சரி ஒரு பெரிய மூக்கான எதிர்பார்க்க பண்ணலாம். நம்ம எப்படி நிஃப்டியோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துகிட்ருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பெரிய மூவ் வருமா யோசிக்க வேண்டிய விஷயம். ஃபர்தராக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னு சொன்னால் கோல்டை நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எக்ஸிட் பண்ணும். ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தாலும் நீங்கள் விற்கணும்னு நினச்சால் விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபாலிங் மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே பையர்ஸ் கிடைச்சாலும் எனிவே பிட்வீன் 300 to 500 rupees per கிராம் வந்து டிஸ்கவுண்ட்டில் கேட்குறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஜிஆர்டிலையோ இல்லை மற்ற நகை கடையிலையோ நீங்கள் போயிட்டு இந்த ரேட் இருக்குன்னு சொன்னால் அந்த ரேட்டுக்கும் இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கும் டோட்டலி வித்தியாசம். எப்படியா இருந்தாலும் 3 to 4% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறது அவாய்ட் பண்ணிங்க. மேபி நான் வாங்கி போட்டுட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு நான் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா குட். 10% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு, என் பொண்ணுக்கு சேர்க்குறேன், என் மனைவிக்கு சேர்க்குறேன், இதெல்லாம் விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் 10% ஆஃப் யுவர் கேபிட்டல் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நாட் அட்வைசர், மேபி 15% நீங்கள் போகலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே அந்த 10,000 rupees per கிராமில் தான் இருக்குது. 10,024, 10,040 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து பர் கிராம் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே லெவல் தான் இருக்கும். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு 300-400 ரூபா இப்படி எப்படி போயிட்டுருக்கு. 1,04,000 ரூபாவில் இருக்குது பர் கேஜி ஆஃப் 999 குவாலிட்டி. ருப்பி மட்டும் ஏறி இருக்குது. ருப்பி நேற்று வந்து 60ல் இருந்துச்சு, 85 60ல் இருந்துச்சு, இன்றைக்கி 85 85ல் இருக்குது. ஸோ ஒரு 25 பைசா வந்து வீக் ஆகிருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நேற்று ஜாப் டேட்டாஸ் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை. 6ஆம் தேதி நாளான்னைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட்டில் 25.25 25ன்னு வேணாம், 25 பாயிண்ட்ஸுன்னுவாங்க, 0.25% 4% வந்து வட்டி குறைக்கிறதுக்கான மார்க்கெட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருச்சு. 2 தடவை பண்ணியாச்சு. இந்த தரையும் அந்த 4% குறையும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் வந்து அந்த இது தவிர வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால், இல்லை ஸ்டேட்டஸ் ஸ்கோருன்னு சொன்னாலும் அடி வாங்கும், இல்லை
நான் 4% பதிலாக நான் 0.5% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் கூடயும் வட்டி குறைக்க போகிறேன்னு சொன்னாலும் பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். எனிவே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் இல்லாத இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. ரயில்வே ஸ்டாக்ஸ் சூப்பர் டூப்பராக இருக்குது. ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ் சூப்பர் டூப்பராக இருக்குது. சில கெமிக்கல் ஸ்டாக்ஸ், மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, சில கெமிக்கல் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது. மெட்டல்ஸ் எல்லாமே வந்து டைம் பாஸ்க்கோசரம் மேலே ஏறிட்டு இருக்கு. ஐடி செக்டர்ஸ் 1-2 ஸ்டாக்கை விட்டுட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக் இட் இஸ் ஒன்லி ஃபாலுக்கான புல் பேக் போயிட்டுருக்கு. மறுபடியும் ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, சம்டைம் லேட் ஜூலை இல்லை ஆகஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதும் அவசியம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.